வெல்கம் டு சசி பாரதி கிருஷி டைரிஸ். இன்னைக்கு ஆடி அமாவாசை. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் செம்ம ஹாப்பியாக மார்னிங்கே ரெடி ஆகிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நம்ம கிருஷிக்கு இன்னைக்கு செகண்ட் டைம் மொட்டை போடலாம் அப்படின்ட்டு காங்கியத்தில் தான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்குது. நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தை எல்லாம் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தோம். சரி, ஓகே, வந்ததும் பூஜைக்கு போயிட்டு எடுத்து அந்த பூவெல்லாம் கொடுத்தலான்ட்டு கோயிலில் போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கள் மாமியார் எங்கள் சின்ன மாமியார்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பயமாக இருந்தது. பாப்பா ஃபஸ்ட்டு மட்டைக்கே ரொம்ப அழுதா. இந்த மட்டை போடும்போது என்ன பண்ணுவாளோட்டு பயந்துட்டே இருந்தது. நினச்ச மாதிரி ரொம்ப அழுகச்சு ஆரம்பிச்சிட்டா. எங்கள் குழந்தைய காங்கியம் கம்பளியாம்பட்டியில் ஒரு குக்கிராமம் பக்கத்தில் ஒரு கடைங்க கூட இல்லை, தண்ணி கூட இல்லாத வசதி இல்லாத ஒரு இடம். அப்பேற்பட்ட தான் கோவில் இருக்குது. சரி, ஓகே, வந்துட்டு குழந்தைக்கு தீர்த்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு முடியெடுக்க உக்காந்துட்டோம். சும்மாவே தலையை தொடறதுக்கே விட மாட்டா. இப்போ ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கும் போது ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா. இப்போ என்ன பண்ணுவாளோ தெரியல. ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக காமாக தான் இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் அவளை ரிலாக்ஸ் பண்ணலாம். எடுத்ததும் எதிர்நாள் தீர்த்தம் போட்டதும் அது முடி எடுக்க உட்காந்து அழுகுவா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா மடியில் தான் உட்காந்து முடி எடுத்தா. ஆனால் கத்து இவ்வளோதான்ட்டு இல்லை, அப்படி அழுகாச்சு பிடிச்சிக்கிட்டா. அதுவும் எங்களுக்கு ஒரே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்னன்னா, முடி எடுக்க வந்தவங்க ஷேவிங் செட்டில் அதில் எடுக்க வந்தாங்க. எது எங்களுக்கு தெரியாத ஊர், யாரை கூப்பிட்றது என்னன்னு தெரியல. இங்கே கோயிலே ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் அவங்க ஷேவிங் செட்டில் எடுத்து பாப்பாவுக்கு அதுலேயும் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஃபஸ்ட் டைம் முடி எடுக்கும் போது இப்படித்தான் ரொம்ப அழுது. ஆனால் அப்போ கொஞ்சம் குழந்தை இருந்து இப்போ நல்லா விவரம் வந்துருச்சு. இப்போ தலையில் கை வைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறான். நாங்களும் ஃபோன் காட்டி பார்த்தோம். 3 டைம் உட்காந்து எந்திரிச்சிட்டோம் முடி எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட என் கூட 9 பேர் மொட்டை அடிக்க உட்காந்தாங்க. 9 பேர் நாங்கள் தான் லாஸ்ட்டு 9ஆவது உட்காந்து. அது 9ஆவது உட்காந்தாலையும் 3 டைம் உட்காந்து எந்திரிச்சு அவளை சமாதானப்படுத்தி எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் ஒரு வழியாக எப்படியே எடுத்துடணும், கோவிலுக்குன்னு முடி விட்டாச்சு வேண்டுதலுக்காக அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். அழுகும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்தது. பட் இருந்தாலும் முடி எடுத்தால் குழந்தையும் கொஞ்சம் நல்லா வளருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, அதுக்காகவாவது எடுக்கலாம். குழந்தை ரொம்ப டல்லாக இருக்கிறா அப்படின்ட்டு தான் இந்த டைம் சரி, ஓகே, முடி எடுக்கலாம் அப்படின்ட்டு முடி எடுக்கலான்ட்டு வந்தோம். அதுலேயும் அவங்க ஷேவிங் ஷெட்டில் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது தெரியாது, ஊராச்சே, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு தான் வந்தோம். 2 டைம் தலையில் வேற பட்டுருச்சு. ப்ளீடிங் வேற பாப்பாவுக்கு வர ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ப்ளீடெலாம் பார்த்தங்காட்டும் உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு பக்கம் ஈகராகவும் இருந்து கிருஷி அடைந்த புதுலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அழுதுகிழுது ஃபைனலாக மொட்டை அடித்து அப்படியே அழகு தேவதையாட்ட புது ட்ரெஸ் போட்டு நடந்தேன். இந்த ட்ரெஸ் எங்கள் அம்மா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. முடி எடுக்க வரும்போது வெறும் கையில் வரக்கூடாது அப்படின்ட்டு குழந்தைக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வந்திருந்தாங்க. சும்மா சூப்பராக இந்த லுக் எப்படி இருக்குது கிருஷிக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சரி, ஓகேன்ட்டு அவளுக்கு தூக்கம் வேறு வந்துருச்சு. எங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் சாரீ தான் கட்டியிருந்தேன். இவள் அழுகிறத பார்த்துட்டு இவளுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோவில் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிருஷியோட இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.